தங்க நகைகள் எல்லாருக்கும் எவ்வளோ பிடிக்குமோ அதே மாதிரி இப்போல்லாம் வைர நகைகள் மேலும் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். ஸோ அந்த மாதிரியான வைர நகைகளை நம்ம பட்ஜெட் ரேஞ்சில் கூட வாங்க முடியும். அந்த கலெக்ஷன்ஸை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வெல்கம் டு பியூட்டி தமிழ் சேனல். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பட்ஜெட் ரேஞ்சில் வரக்கூடிய டைமண்ட் நெக்லஸ், பேங்கிள்ஸ், பிரேஸ்லெட், இயர்ரிங்ஸு, தாலி முகப்பு செயின் இதெல்லாமே வந்து பார்க்கலாம். இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பல்லாவரம் சரவணா செல்வரத்னம் அல்டிமேட் ஸ்டோர்லேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பட்ஜெட் ரேஞ்சில் சூப்பரான டைமண்ட் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதில் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்ருக்கிற இந்த டைமண்ட் நெக்லஸ் எல்லாமே 18 கேரட் கோல்டில் ஃபுல்லாக டைமண்ட் ஸ்டோன் இருக்கிற மாதிரியான பட்ஜெட் டைமண்ட் நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் தான். இதெல்லாமே ஒரு 1 lakh, 1,20,000, 1,50,000 இந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்தே வருது. ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 1 lakh rupeesலேருந்தே டைமண்ட் நெக்லஸ் வந்துட்டு இங்கே வாங்க முடியும். ஸோ இந்த பட்ஜெட் டைமண்ட் நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு 18 கேரட் கோல்டில் ஓப்பன் செட்டிங்கில் வரும். இதே இது நீங்கள் க்ளோஸ்டு செட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ரேட் வந்து உங்களுக்கு 3 lakhs, 4 lakhs அந்த மாதிரி வரும். அதுவுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு சில கலெக்ஷன்ஸ் வந்து காமிச்சிருப்பேன். ஸோ ரெண்டுக்குமே வந்து வித்தியாசம் இருக்குது. ஓப்பன் செட்டிங்க்கும் வித்தியாசம் இருக்குது, க்ளோஸ்டு செட்டிங்க்கும் வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி டைமண்ட்லேயுமே வந்து நிறைய கிளாரிட்டி, கட்டு இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து ஷாப்பில் போனீங்க அப்படின்னா அவங்ககிட்ட கேட்டு கூட தெரிஞ்சுக்க முடியும். இப்போ பார்க்குற இந்த நெக்லஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டோட வெயிட் வந்து 13 grams அந்த மாதிரி வரும். 18 கேரட் கோல்டோடது. அது போக உங்களுக்கு வேஸ்டேஜ் இருக்கும். அண்ட் டைமண்டோட அந்த கேரட் ப்ரைஸ் இதெல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஹோல்சமாக பார்க்கும்போது 1,50,000 அந்த மாதிரி ப்ரைஸ்லாம் வருது. ரொம்ப அழகழகான பியூட்டிஃபுல்லான டிசைன்ஸ் வந்து இங்கே உங்களுக்கு வச்சுருக்காங்க. அண்ட் டைமண்ட் நெக்லஸ்னாலே கண்டிப்பாக 3 லட்சம் 4 லட்சம் ஆகும் அப்படின்னு தான் எல்லாருக்குமே ஒரு தாட் இருக்கும். பட் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஓப்பன் சிட்டிங்கில் வரக்கூடிய டைமண்ட் நெக்லஸ் கலெக்ஷன்ஸாக நீங்கள் 1 lakh rupeesலேருந்தே வாங்க முடியும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு டைமண்ட் நெக்லஸ் மட்டும் இல்லை, எல்லா விதமான டைமண்ட் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸுமே வச்சுருக்காங்க. லைக் டைமண்ட் ரிங்ஸ்லேருந்து டைமண்ட் இயர்ரிங்ஸு, டைமண்ட் தாலி முகப்பு தனியாகவே வச்சுருந்தாங்க, முகப்பு செயின் தனியாக இருக்குது, அண்ட் பேங்கிள்ஸ் இருக்குது, பிரேஸ்லெட்ஸ் இருக்குது, எல்லாமே இருந்தது. ஸோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு கலெக்டிவாக ஒரே வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்க்குறது வந்து உங்களுக்கு ஓப்பன் செட்டிங்கில் வர மாதிரியான டைமண்ட் நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் தான். இதெல்லாம் வந்து 1,50,000, 2 lakhs இந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் வருது. இப்போலாம் தங்க நகைகள் மீது எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கிற மாதிரியே இந்த மாதிரியான டைமண்ட் ஜுவல்லரிஸ் மேலேயும் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குது. அட்லீஸ்ட் டைமண்டில் ஒரு சின்ன ரிங்காச்சும் போடணும் அப்படின்ற ஒரு ஆசையும் இருக்கும். அதே மாதிரி தங்கத்தோட வேல்யூ இப்போல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக அதிகரிச்சுட்டே போகிற மாதிரி தான் இந்த டைமண்டோட வேல்யூவும் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. இதுவும் நம்ம இப்போ வாங்கினோம் அப்படின்னாலுமே நீங்கள் பின்னாடி ரீசேல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமில் டைமண்டோட வேல்யூ எவ்வளோ இருக்கோ அந்த இதுக்கு உங்களுக்கு 90%, 99% வரைக்குமே ரீவேல்யூலாம் இருக்குது. அப்படின்றப்ப அது இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. ஸோ டைமண்ட் ஜுவல்லரிஸ் வாங்கினா அது வேஸ்ட் அப்படின்ற மாதிரி யாரும் நினைக்க வேண்டாம். நீங்கள் சின்னதாக ஏதாவது டைமண்டில் வாங்கினீங்க அப்படின்னா கூட அதோட வேல்யூ வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே தான் போகுது. ஸோ இப்போ பார்க்குற இந்த நெக்லஸ்லாம் பாருங்கள், டிசைன் ஒவ்வொன்றுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்தது. இதெல்லாமே பட்ஜெட் ரேஞ்சில் வர மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான். இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் இதுவும் பாருங்கள். இதுவும் வந்து உங்களுக்கு அந்த டிசைன் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. யூனிக்கான கலெக்ஷன்ஸாக இருந்தது. இது போக உங்களுக்கு க்ளோஸ்டு செட்டிங்கில் வரக்கூடிய 22 கேரட் கோல்டு டைமண்ட் நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ பார்க்குற இந்த கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு க்ளோஸ்டு செட்டிங்கில் வரக்கூடிய டைமண்ட் நெக்லஸ் கலெக்ஷன்ஸ். இதெல்லாமே உங்களுக்கு 22 கேரட் கோல்டில் டைமண்ட் ஸ்டோன்ஸ் வந்து பதிச்சிருப்பாங்க. நம்ம ப்ரீவியஸாக பார்த்தது எல்லாமே ஓப்பன் செட்டிங் 18 கேரட் கோல்டில் வந்து டைமண்ட் ஸ்டோன்ஸ் இருக்கும். பட் இதெல்லாமே 22 கேரட் கோல்டில் உங்களுக்கு டைமண்ட் ஸ்டோன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமண்டோட லுக்கே வந்து அவ்வளோ சூப்பராக தெரியும். அண்ட் இந்த மாதிரியான அடிகைலாம் கூட டைமண்ட்லேயே வருது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 lakhs, 5 lakhs அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்ச் வரும். ஏன்னா இது வந்து கோல்டோட வெயிட்டும் ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் அதில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த டைமண்டோட கேரட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக வர மாதிரி தான் வரும். ஸோ இதெல்லாம் வந்து கோல்டு மட்டுமே உங்களுக்கு 41 grams அந்த மாதிரி வருது. அண்ட் இதெல்லாம் பாருங்கள், இதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது. உங்களுக்கு தூரத்துலேருந்து பார்க்குறப்ப அதோட அந்த ஷைன் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாலிட்டர் கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நிறைய விதமான டைமண்ட் ஜுவல்லரிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இங்கே ஷாப்பில் போனீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க முடியும். டீட்டெயில்ஸுமே நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா டைமண்டை பொறுத்த வரைக்கும் நிறைய நமக்கு பார்க்க வேண்டியது இருக்குது. கிளாரிட்டி, கட்டு, அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. அது எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே பர்ஃபெக்ட் குவாலிட்டியில் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து டைமண்ட் பேங்கிள்ஸ் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான்.
ஸோ அதில் வந்து உங்களுக்கு பேங்கிள்ஸில் வந்து 18 கேரட் கோல்டில் ஓப்பன் செட்டிங்கில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸும் இருக்குது, க்ளோஸ்டு செட்டிங்கில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸும் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து க்ளோஸ்டு செட்டிங்கில் 22 கேரட் கோல்டில் வரக்கூடிய டைமண்ட் பேங்கிள்ஸ் தான். ஸோ இதுவுமே அந்த பேங்கிளில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த டைமண்ட் கவுண்ட்டு அண்ட் அதோட கிளாரிட்டி, கேரட் இதெல்லாம் பொறுத்து ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். இதுவும் உங்களுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு 1,50,000 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு டைமண்ட் ஸ்டோன்ஸ் இருக்குது அப்படின்றப்ப அதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு டிசைன்ஸ் எல்லாமே காமிக்கிறேன், பாருங்கள். ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஷாப்பை டேரெக்டாக விசிட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் வேறெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்ச மாதிரியான டைமண்ட் ஜுவல்லரிஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் நம்ம சேனலில் கோல்டு மட்டும் இல்லாமல் டைமண்ட் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ்க்கும் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறீங்க அப்படின்றதுனால இங்கேருந்து டைமண்ட் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வேறு எந்தெந்த ஷாப்பில் இருந்தெல்லாம் டைமண்ட் ஜுவல்லரிஸ் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பேங்கிள் பிரேஸ்லெட் மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லாக் டைப் மாதிரி வரும்ல, அந்த மாதிரியான பேங்கிள் பிரேஸ்லெட் சென்டரில் மட்டும் உங்களுக்கு அந்த டைமண்ட் ஸ்டோன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுவுமே வந்து க்ளோஸ்டு செட்டிங்கில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ். ஸோ அந்த டைமண்டோட ஷைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. டிசைனுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் ஜஸ்ட்டு எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு ட்ரே தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து காமிக்கிறேன். நீங்கள் ஷாப்பில் போனீங்க அப்படின்னா நிறைய கலெக்ஷன்ஸ் கூட பார்க்க முடியும். ஜஸ்ட்டு சாம்பிளுக்காக எல்லா டைமண்ட் ஜுவல்லரிஸையும் உங்களுக்கு கலெக்ட் பண்ணி ஒரே வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஓப்பன் செட்டிங்கில் வரும். இது வந்து க்ளோஸ்டு செட்டிங் தான். இது வந்து ஃபுல் 22 கேரட் கோல்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு சாலிட்டர் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கிள் டைமண்ட் ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பெருசாக இருக்கிற மாதிரி வரும். நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 18 கேரட் கோல்டு ஓப்பன் செட்டிங்கில் வரக்கூடிய டைமண்ட் பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ், அதாவது பேங்கிள் பிரேஸ்லெட் மாதிரி வரக்கூடியது. இது போக உங்களுக்கு பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸுமே நிறைய இருக்குது. இதெல்லாமே உங்களுக்கு லாக் டைப்பில் வரும். நமக்கு கை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, சின்னதாக இருந்தாலும் சரி, நம்ம ஈஸியாக வேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே டெய்லி வேருக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு டபுள் ஸ்டோன் வர மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. பட் எல்லாமே உங்களுக்கு லாக் டைப் தான். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃப்ளாரல் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது லாக் இல்லாமல் கையில் நம்ம மாட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் செட்டிங்கோ இல்லை க்ளோஸ்டு செட்டிங்கோ உங்களோட ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் இங்கே பார்த்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த ஷாப்போட அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி இந்த ஷாப்லேருந்து நிறைய கோல்டு ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ரெகுலராக நான் ஷேர் பண்ணிட்டு வரேன். ஸோ அதெல்லாம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் செட்டிங்கில் வரக்கூடிய பேங்கிள் பிரேஸ்லெட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு 80,000 1 lakh அந்த ப்ரைஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. க்ளோஸ்டு செட்டிங் அப்படின்றப்போ உங்களுக்கு ப்ரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வர மாதிரி வரும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 லேயர் ஃபுல்லாகவே ஸ்டோன் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. இதெல்லாமே பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ். நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது பேங்கிள் பிரேஸ்லெட்ஸ். இதெல்லாம் வந்து பிரேஸ்லெட்லேயே உங்களுக்கு சிம்பிளாக வர மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான். இதெல்லாம் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 50,000 அந்த மாதிரி ப்ரைஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அதுலேயே வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் டைப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அந்த ஸ்டோன்ஸ் வரும். சைடில் மட்டும் உங்களுக்கு அந்த கோல்டு 18 கேரட் செயின் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ மெல்லிஸாக இருந்தாலுமே அந்த செயின் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இந்த மாதிரி கலெக்ஷன் நீங்கள் ஒரு 60,000 அந்த ரேஞ்சில் இருந்தே பார்த்துக்க முடியும். ஸோ ரொம்ப பட்ஜெட் ரேஞ்சில் டைமண்ட் ஜுவல்லரிஸ் நிறைய இங்கே நீங்கள் வாங்கலாம். அண்ட் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து டைமண்ட் இயரிங் கலெக்ஷன்ஸ் தான். இயரிங்ஸ்லையும் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டட்டு, ஹேங்கிங் டைப்பில் வர மாதிரியான டைமண்ட் இயரிங்ஸ் அண்ட் டைமண்ட் ஜிமிக்கீஸ்னு எல்லா விதமான இயரிங் கலெக்ஷன்ஸுமே இருக்குது. ஜஸ்ட் நான் உங்களுக்கு டிசைன்ஸை மட்டும் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60,000 அந்த ப்ரைஸ்லேருந்தே வாங்கிக்க முடியும். இந்த மாதிரியான ஹேங்கிங் டைப்பு, ஸ்டட் டைப் கலெக்ஷன்ஸ்லாம். இல்லை நீங்கள் ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஸ்டோன் மட்டும் இருக்கிற மாதிரியான இயரிங்ஸ்லாம் வாங்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு 6,000 8,000 அந்த மாதிரி ப்ரைஸ்லேருந்தே வருது. அண்ட் நோஸ் பின்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3,500 4,000 அந்த மாதிரி ப்ரைஸ்லேருந்தே நீங்கள் வாங்க முடியும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக அந்த ஹேங்கிங் டைப்பில் வர மாதிரியான இயரிங்ஸ் தான். ரொம்ப க்யூட்டான கலெக்ஷன்ஸாக இருந்தது. அதிலே இந்த மாதிரி கொஞ்சம் லாங்கான இயரிங் கலெக்ஷன்ஸ் கூட இருக்குது. ஸோ எக்ஸாக்ட் ப்ரைஸ் வந்து நல்லா ஷேர் பண்ண முடியல, ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக வருது அப்படின்றதுனால. ஸோ நீங்கள் ஷாப் டேரெக்டாக போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எஸ்டிமேஷன் எல்லாமே போட்டு கொடுப்பாங்க. ஸோ விசாரிச்சுட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் வந்து பீகாக் டிசைனில் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். ரொம்ப க்யூட்டான இயரிங் கலெக்ஷன்ஸாக இருந்தது. ஸோ இந்த ஹேங்கிங் டைப்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாகவும் இருந்தது. ஸ்டட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா கூட நச்சுன்னு இருக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ் நிறைய இங்கே இருக்குது. ஸோ இந்த டைமண்ட் இயரிங்ஸ்லேயே உங்களுக்கு க்ளோஸ்டு செட்டிங்கில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸுமே நிறைய இருக்குது. நான் இப்போ காமிச்சது எல்லாமே வந்து ஓப்பன் செட்டிங் தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற இந்த 2 தாலி முகப்பு செயினுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டைமண்ட் முகப்பு இருக்கிற மாதிரி தான். ஸோ இதுலேயுமே வந்து ஓப்பன் செட்டிங், க்ளோஸ்டு செட்டிங் எல்லாமே வச்சுருக்காங்க.
ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு க்ளோஸ்டு செட்டிங்கில் வரும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பைரலில் ஃபுல்லாக ஸ்டோன் இருக்கிற மாதிரியான தாலி முகப்பு தான். ரொம்ப அழகாக இருந்தது. அண்டு தாலி முகப்பு மட்டும் நீங்கள் டைமண்டில் வாங்கணும் அப்படின்னா அதுவுமே நீங்கள் தனியாக வாங்கிக்க முடியும். அந்த கலெக்ஷன்ஸ் தான் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறது. அதிலே வந்து சிங்கிள் ஃப்ளவர் இருக்கிற மாதிரியான முகப்பும் இருக்குது, 3 ஃப்ளவர் இருக்கிற மாதிரியான முகப்பும் இருக்குது. அதுலேயே சின்னது பெருசுன்னு நிறைய விதமாக வச்சுருக்காங்க. ஸோ அதில் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த டைமண்டோட கேரட்டை பொறுத்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். இதெல்லாமே வந்து க்ளோஸ்டு செட்டிங்கில் வரக்கூடியது. ஸோ இந்த முகப்பு எல்லாமே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிற தாலியில் நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா கூட அட்டாச் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 ஃப்ளவர் இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது வந்து 3 ஃப்ளவர் வரக்கூடியது. ஸோ இதெல்லாம் வந்து 5 ஃப்ளவர் நல்ல பெருசாக லாங்காக இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. க்ளோஸ்டு செட்டிங் அப்படின்றப்ப உங்களுக்கு பின்னாடி வந்து அது அப்படியே க்ளோஸ் ஆகி 22 கேரட்டில் கொடுத்துருப்பாங்க. இதே இது ஓப்பன் செட்டிங் அப்படின்னா பின்னாடி வந்து க்ளோஸ் ஆகிருக்காது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3 ஃப்ளவர், அந்த ஃப்ளவர் ஒவ்வொன்றும் பெருசாக க்ளோஸ்டு செட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதெல்லாமே வந்து ஓப்பன் செட்டிங்கில் வரக்கூடியது. இதுவும் உங்களுக்கு பின்னாடி பேக் சைட் காமிக்கிறேன் பாருங்கள். அதே டிசைன் பட் ஓப்பன் செட்டிங் அப்படின்றப்ப பின்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதுதான் அந்த க்ளோஸ்டு செட்டிங்க்கும் ஓப்பன் செட்டிங்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஸோ ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் செட்டிங் கொஞ்சம் பட்ஜெட் ரேஞ்சாக வரும், க்ளோஸ்டு செட்டிங் கொஞ்சம் ஹெவி பட்ஜெட்டாக வரும். இந்த மாதிரியான பெண்டன்ட் கலெக்ஷன்ஸை நம்ம நார்மலாக டெய்லி வேர் செயின்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய விதமான கலெக்ஷன்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் இதில் வந்து ஒரு 2-3 டிசைன் மட்டும்தான் காமிச்சிருக்கேன். அங்கே போனீங்க அப்படின்னா நிறைய டிசைன்ஸ் வந்துட்டு பெண்டனில் பார்க்க முடியும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரமாக மீட் பண்ணுறது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.